கஷ்டப்பட்டு டாக்டர் படித்து என்ன பிரயோஜனம்? நம்மளை ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, பேசாமல் நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சா என்ன? சூப்பர். படித்து முடிச்சுட்டானே வீட்டில் வேலைக்கு வேலைக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. படித்து வேலைக்கு போகிறதுல அந்த காலம், எவராவது ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க இந்த காலம். சரி, எவராவது ஒரு முட்டா போய் கிடைக்காம போவான். சரி போவான். நர்ஸ், என்ன டாக்டர்? வெளியில் ஒரு போர்டு எழுதி போடணும். என்ன போர்டு டாக்டர்? உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் தர வேண்டும். உங்கள் நோய் குணமாகாவிட்டால் அது 2000 ரூபாய்க்கு திருப்பி தரப்படும். சரி டாக்டர். என்னது? உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் தர வேண்டும், அதுவே உங்கள் நோய் குணமாகாவிட்டால் 2000 ரூபாயாக திருப்பி தரப்படும். நல்ல இழிச்ச வரமாட்டான் டாக்டர். இப்போ தான் முதல் பேஷண்ட்டு அந்த மாதிரி தான். யாருப்பா அந்த உட்காரு. டாக்டர், எனக்கு நாக்கில் சுவை தெரியல டாக்டர். என்னது நாக்கில் சுவை இல்லையா? இதுக்கு அந்த மருந்து தான் லைக். நர்ஸ் டாக்டர், அந்த 10ஆம் நம்பர் பாட்டிலில் இருக்க மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுங்க. சரி டாக்டர். நானே 10ஆம் நம்பர். வயது இருந்தா பாதாளம். டாக்டர், இது மருந்து இல்லை, பெட்ரோல். கரெக்ட். இப்போ நாக்கில் சுவாந்தில் எடுங்க 500 ரூபாவை. டாக்டர், இப்போ உடனே போனா கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு 2 நாள் கழிச்சு போகும். 2 days later. டாக்டர், யாருப்பா அந்த உட்காரு. டாக்டர், எனக்கு சுத்தமா ஞாபகம் சக்தியே இல்லை டாக்டர். அப்படியா? நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்க மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுங்க. டாக்டர், போனப்போ நான் நாக்கில் சுவையில் வந்தப்போ நீங்கள் இந்த மருந்து தானே கொடுத்தீங்க, இப்போ அதே மருந்து கொடுக்குறீங்க. வெரி குட். இப்போ உங்களுக்கு ஞாபக சக்தி வந்தெல்லாம் எடுங்க 500 ரூபாய். ஐயோ டாக்டர், விட மாட்டேன். இந்த டாக்டரை விடவே மாட்டேன். திரும்பி வருவேன். டாக்டர், இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா. யாருப்பா அந்த உட்காரு. டாக்டர், எனக்கு கண்ணு தெரியல டாக்டர். சாரி தம்பி, என்கிட்ட இதுக்குள்ள மருந்து இல்லை, நான் தோத்து போயிட்டேன். தான் தம்பி 2000 ரூபாய். டாக்டர், இது 2000 ரூபாய் இல்லை, 500 ரூபாய். கரெக்ட். இப்போ உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சல, எடுங்க 500 ரூபாவை. ஐயோ டாக்டர், பைசா எல்லாம் போச்சு. இல்லை டாக்டர், 500 ரூபாய் ஃபீஸ். 500 ரூபாய்ங்க. ஐயோ டாக்டர், இனிமேல் நம்ம யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கவே கூடாது. நம்மளே உழைச்சி சம்பாதிக்கணும். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சமாதியாவதை கொள்ளும். நீதிமன்றம் 25. சூப்பரா